ஒரு 10 பாயிண்ட் நேற்று விட்டுட்டேன். ஒரு ரீகேப்பு. எந்த சூழ்நிலையுமே அந்த கலர் மோதிரங்கள் கையில் போட்டு அந்த பச்சை கலர் மோதிரம், சிவப்பு கலர் மோதிரம், கருப்பு கலர் மோதிரம் இதெல்லாம் போட்டுட்டு சுற்றிட்டு இருக்காங்க. எனக்கு கூட வந்து நான் நண்பரோட ஒரு முறை ஜோசியரை பார்க்க போனேன். நீங்கள் கருப்பு கலர் மோதிரம் போட்டுக்கணும்னா போட மாட்டேன். அவர் நல்லா நாலேஜபிள் பர்சன் தான். எனக்கு நல்லதே சொல்லியிருந்தா கூட அது எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நான் ஆண்டாளை முழுமையாக நம்புகிறேன். இந்த ராசிகர்கள் போடுற எவனுமே வந்து கடவுளை முழுசாக நம்பலாம் அர்த்தம். கிரியேட்டர் வர்சஸ் கிரியேஷன்ஸ். கிரியேட்டர்னா கடவுள், கிரியேஷன்ஸ்னால் அவரால் உருவாக்கப்பட்ட பொருட்களை நம்புறவங்க வந்து கடவுளை நம்புறன்னு அர்த்தம். கடவுளை கல்லாக தான் பார்க்குறேன். அந்த கல்லுக்குள்ளே கடவுள் இருக்குது அவனுக்கு தெரியல. ஸோ அவங்க கூட பழகாதீர்கள். ரெண்டாவது, இந்த யந்திரம், தகடு, தாயத்து போன்ற விஷயங்களில் எனக்கு நம்பிக்கை இல்லை. நீங்களும் நம்பாதீர்கள். அது மாதிரி ஹோமம் வந்து உலக சேமத்திற்குன்னா நடக்கும். உங்கள் சேமத்துக்காக வீட்டில் ஹோமம்னா அது பைசா போச்சுன்னு கிடையாது. நிறைய ஜோதிடர்கள் 5 லட்சம் 10 லட்சம் பில்லை போட்டு நல்லா சான்ஸ்கிரிட்டில் 4 வார்த்தை சொன்னால் உடனே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது. இன்ஃபேக்ட் வந்து சிலர்லாம் வந்து சண்டி ஹோமம் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு. நீங்கள் கேரளா பக்கம்லாம் போனீங்கன்னா நம்பூதிரிகள் நிறைய பேர் வந்து இதுக்கு இந்த ஹோமம் பண்ண 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம்லாம் சொல்லுவாங்க. எனக்கு அது உடன்பாடு இல்லை. ஹோமம் பண்ணி ஒரு பிரச்சனை தீர்ந்தோம்னா இப்போ எல்லா கல்லூரியும் மூடிட்டு ஹோமம் வளர்க்கக்கூடிய சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்லூரியாக அதை மாற்றிடலாம். ஸோ அதனால் அதுக்கெலாம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்புறம் ஒரு திருமண விழாக்கு போகிறீங்க, ஏதோ நல்ல விஷயத்துக்கு போகிறீங்க, குடும்பத்தோடு போகக்கூடிய சூழ்நிலைன்னா ஒரே வாகனத்தில் பயணிக்காதீர்கள். அது மாதிரி திருமண விழாக்கு போகிறீங்க, ஒரே இடத்துல ஒன்றா ஃபேமிலியாக உட்காராதீங்க. அது வந்து அந்த கண்டிஸ்ட்ரி வந்து பெரிய அளவில் மக்களுக்கு பாதிப்பை கொடுக்குது. அடுத்ததாக வந்து யார்கிட்ட பேசாலும் கண் பார்த்து பேசுங்க. ஐ கான்டாக்ட் ஒன்று பேசும்போது. 4வது வந்து இப்போ பெரிய கார்த்திகை தீபம் வருது. அன்றைக்கி வந்து எல்லோருமே வீட்டில் மண் அகல் விளக்கு ஏற்றுங்க. அவ்வளோ விளக்கு என்னால் ஏற்ற முடியாதுன்னா ஒரு விளக்காவது ஏற்றுங்க. விளக்குலேயே மிக சிறப்பு வந்து வீட்டு பூஜை ரூமில் கூட மண் அகல் விளக்கு ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. அதெல்லாம் பண்டைய பழக்கமாக இருந்திருக்கு. அப்புறம் நீங்கள் வந்து பிச்சைக்காரங்களுக்கு பெக்கர்ஸ்க்கு வந்து பணம் கொடுக்காதீங்க. சாப்பாடு வாங்கி கொடுங்க. ஒரு பிச்சைக்காரன் திருச்செந்தூரில் அவன் ஒரு செம ஸ்மார்ட்டு. வாங்கி கொடுக்குறேன், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அதே பக்கம் வரான். அந்த பார்சலை கொடுத்துட்டு சண்டை போடுறான். பார்சல் இதெல்லாம் கொடுத்து அசிங்கமாக கெட்ட வார்த்தை சொல்லிவிட்டு பாக்கெட்லேயே தண்ணி வச்சுருக்கான். அந்த பாட்டில் அப்படி உள்ளே சொல்லிக்கிட்டு நான் பார்க்குறேன். அப்புறம் நான் கேட்டேன், இப்படி தான் பண்ணுவாங்க சார், நம்ம சொல்ல முடியாதுல்ல, வாங்கி கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கும் சண்டை போடுவாங்க. உன் வேலை என்ன, வியாபாரம் மட்டும் பாரு, எனக்கு கொடுக்குறாங்க கொடுக்கலாம் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கவனமாக இருங்க. எந்த சூழ்நிலை எந்த பிச்சைக்கும் பணத்தை கொடுக்காதீங்க. பணம் கொடுக்குற எவனுமே நல்லா இருக்க மாட்டான். அடுத்ததாக வந்து இந்த சாமியாரில் ஃபாலோ பண்ணாதீங்க. பொண்டாட்டி பிள்ளை இல்லையா, அவனை ஏன்டா போய் ஃபாலோ பண்ணிட்டீங்க? அவனுக்கு என்ன ஃப்ரீக்வன்ஸோ அந்த ஃப்ரீக்வன்ஸாக உங்களுக்கு வரும். ரெண்டாவது வந்து இந்த தியானம் சொல்லித்தரேன், அதை பண்ணித்தரேன், இதை பண்ணித்தரேன், அவனை ஒரு கடவுளாக பார்ப்பதெல்லாம் விட்டுருங்க. ஜோசிக்காரனை கடவுளாக பார்க்கறத விட்டுருங்க. ஜோசிக்காரன் பார்த்தா சாமி சாமின்ட்டு அப்படியே கையை பிடிச்சிட்டு நெஞ்சை பிடிச்சிட்டு ஏதோ அப்போ தான் ஹார்ட் அட்டாக் வந்து ஆன்ஜியோ பண்ணி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணால் எப்படி இருப்பான் அப்படி இருப்பான். அது போல் ஒரு ஃபீல்டோடு தான் நம்ம ஆளுங்க பழகுறது. இந்த சாமியார், இந்த சின்ன பயவலைக, சில்வண்டுகள், அப்புறம் இந்த ஜோசிக்காரெல்லாம் வந்து சாமியாக பார்க்கறத விட்டுருங்க. இப்போ என் யூடியூப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா, அதோடு நிறுத்திங்க. சொக்கலிங்கத்தை ஏன் ஃபாலோ பண்ணுறீங்க? சொக்கலிங்கம் பர்சே இண்டிவிஜுவல் சொக்கலிங்கம் நமக்கு தேவையில்லை. அந்த கருத்துக்கோடு விட்டுருங்க. மனித கடவுள்கள் அப்படின்றது யாருமே கிடையாது. எவனுக்கும் எந்த சக்தியும் கிடையாது. நீங்கள் வந்து அது மாதிரி சாமியார்களுக்கு போகிறீங்க, அவனோட இடத்துக்கு போகிறீங்க, அந்த ஆசிரமத்துலாம் போகிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அது வெரி கிளியர். அப்புறம் வந்து இன்னும் 3 விஷயம். கிழிந்த உடை பொருட்களை உபயோகப்படுத்தாதீர்கள். கிழிந்த உடையும் பொருட்களை உபயோகப்படுத்தக்கூடாது. இந்த காஃபி குடிக்கும்போது கைப்பிடி ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் அந்த கைப்பிடியை வந்து பிடிக்காமல் அந்த கிளாஸை கீழே பிடிச்சி குடிப்பாங்க. கைப்பிடி யூஸ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மோஸ்ட் டேஞ்சரஸ் பீப்புள் இந்த சென்ஸ் வந்து அவங்கள நீங்கள் விளையாட்டெல்லாம் எடுத்துக்க முடியாது. ரொம்ப ஷார்ப்பான ஆளாக இருப்பாங்க. அவங்கள ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப டஃப்பு. பட் நீங்கள் வந்து கைப்பிடி பிடிக்காமல் காஃபி குடிச்சு பாருங்களேன், டீ குடிச்சு பாருங்களேன், வேறு உங்களுக்கு அதோட பிஹேவியர் எப்படி, அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எப்படி பார்க்கப்படுறீங்க, உங்கள் லைஃப்பில் நீங்கள் மற்ற விஷயத்தை எப்படி பார்க்கணும்னா ஒரு சின்ன மாற்றம் இருக்கும்.
இன்ஃபேக்ட் வந்து காப்பி டீ குடிக்காமல் இருக்கிறது நல்லது. நான் விட்டுட்டேன், நீங்களும் விட்டுட்டா நல்லது. இல்லை குடிக்கிறீங்கன்னா இது மாதிரி பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த காப்பி டபரா செட்டாக கொடுப்பாங்க. கீழே ஒரு வட்டு இருக்கும், மேலே ஒரு டம்ளர் இருக்கும். அந்த டம்ளரை வந்து உள்ளே கழுவணும். மேபி ஒரு தண்ணியில் அப்படியே இப்படி காமிப்பாங்க. கை வச்சுலாம் எவனும் கழுவ போகிறதில்ல. ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த கீழே இருக்கிறத எவனுமே கழுவ மாட்டான். அது எப்பவுமே வந்து அந்த எச்சிலெலாம் விழுந்துருக்கும் இல்லையா, அந்த டேபிளில் தான் இருந்திருக்கும். அப்போ நீங்கள் வந்து காப்பி அந்த டபரா செட்டை ஊற்றி கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, பாலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்படியே ஊற்றி கொடுப்பாங்க. நம்மளால் உடனே பால் வேஸ்ட்டாக உடனே அதில் மிக்ஸ் பண்ணி இந்த டம்ளருக்கு காப்பியை மிக்ஸ் பண்ணி குடிப்பாங்க. நம்ம ஆட்களோட பழக்கம். நீங்கள் நல்ல ப்ரொஃபஷ்னலாக காஃபி கொடுக்குற கடைங்க பார்த்தீங்கன்னா, டபரா செட்டில் ஒரு துளி தண்ணி கூட இருக்காது. அதான் ப்ரொஃபஷ்னல் கடை. ஸோ நீங்கள் கவனம் இருக்கட்டும். இது போல் சாப்பிட்ற இடத்துல காஃபி டீ சாப்பிடாம இருக்கிறது நல்லது. சாப்பிடாம இருந்தீங்கன்னா உடலுக்கு நல்லது. ஒரு நல்ல ஒரு ஒரு விஷயம் என்னென்னா, உழைப்பு தான் நமக்கு வந்து முக்கியம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு இஸ்லாமியர் இருக்கார் அப்படின்னா, அவங்க வெள்ளிக்கிழமை தொழுகை அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். அது அவங்களுக்கு பெரிய ஹோலி டேவாக வச்சுப்பாங்க. கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் பைபிளை தூக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிடுவாங்க. அது அவங்களுக்கு ஹோலி டே. நம்ம இந்துக்கள் பார்த்திங்கன்னா எல்லா நாளும் ஹோலி டே தான். திங்கக்கிழமை சோமவாரனுவான், செவ்வாய்க்கிழமை முருகனுக்குன்னுவான், புதன்கிழமை பெருமாளுக்குன்னுவான், வியாழக்கிழமை குருவுக்குன்னுவான், வெள்ளிக்கிழமை சுக்கரனுக்கு, சனிக்கிழமை சனி பகவானுக்கு, பெருமாளுக்கு. இப்படி வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு இருக்கவங்களாம் உண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எனக்கு என்னுடைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் போயிருப்பேன். அதில் ஒரு ப்ரோக்ராமில் அந்த ஸ்பீக்கர் சொன்னதான், இது நான் சொல்லலை, அவர் சொன்னது தான். அவர் சொன்ன விஷயம் பெரிய விஷயம். சாமியெல்லாம் கும்பிட்ற கரெக்டு, ஆனால் வேலை பார்க்குறது வந்து ஒரு நாள் இருக்கணும்ல. அது வந்து சாட்டர்டே சண்டே லீவுனா திங்கக்கிழமை தானே. அந்த திங்கக்கிழமை தானே உனக்கு ஹோலிடேவாக இருக்கணும். ஃபுல் எனர்ஜியோடு நீ வேலை பார்த்தா தானே நீ வந்து மற்ற விஷயங்கள்லாம் உனக்கு வந்து கிடைக்கும். நல்ல விஷயங்கள்லாம் நீ வேலையை தவிர எல்லா வேலையும் பார்த்துட்ருக்க அப்படின்னு சொன்னால், உனக்கு சோறு தின்னணுன்னா பணம் வேணும், லக்ஸரியாக இருக்குன்னா பணம் வேணும், அதுக்கு வேலை பார்க்கணும். அந்த வேலை பார்த்தா தான் பணம் வருன்ற இடத்துல அந்த வேலையை பார்க்காமல் அதை தவிர எல்லா வேலையும் பார்த்தோன்னா நீ எப்படி நல்லா இருக்க முடியும்? ஸோ அதனால் உழைக்காமல் வந்து பணம் வராது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உழைப்பை வந்து நிறைய போடுங்க, ஸ்மார்ட்டாகவே உழைக்க பழகுங்கள். அண்டு இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக்கு, சைக்காலஜி டெக்னிக். நீங்கள் யார்கிட்டயாவது போய் வந்து சின்ன ஹெல்ப் கேட்டு பாருங்களேன், ஸ்மால் ஹெல்ப். இப்போ எனக்கு இருக்கார், என் கூட வந்து ரகு இருக்காருன்னு வச்சுங்க. ரகு எனக்கு சின்ன உதவிப்பா, இதை பண்ணி கொடு அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அதன் பிறகு ரகுவுக்கு வந்து சொக்கலிங்கத்தை ரொம்ப பிடிச்சிடும். சொக்கலிங்கம் தான் ரகுகிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரகு வந்து சொக்கலிங்கம் ஒரு குரு சார் அதெல்லாம் விட்டுருங்க. இது போல் நீங்கள் யார்கிட்ட வேணா, நீங்கள் ராமசாமி கிட்ட போய் ஒரு உதவி கேட்குறேன். நான் சொக்கலிங்கம் ராமசாமிகிட்ட கேட்குறேன், ராமசாமி பண்ணி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் வந்து ராமசாமிக்கு சொக்கலிங்கத்தை ரொம்ப பிடிக்கும். இதுதான் வந்து பென் ஃப்ராங்க்லின் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. நீங்கள் கூகுள் அவுட் பண்ணிங்கன்னா தெரியும். இது வந்து நீங்கள் வேணால் நான் சொல்கிறது உண்மையாக போய் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் ஒரு குரூப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க, பேசும்போது எல்லோரும் சிரிக்கிறாங்க. உடனே உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தர் இருப்பார் இல்லையா அந்த குரூப்பில், அவரை பார்த்து அவர் நெற்றியை பார்க்குறீங்க, அவர் கண்ணை பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் அந்த சிரிப்பு எல்லாம் பல்ல காமிச்சிட்ருப்பாங்க. அப்போ நீங்கள் ஒரு ஆளை பார்த்து நீங்கள் சிரிக்கிறீங்க, அவர் நெற்றியை பார்க்குறீங்க, பல்ல பார்க்குறீங்க, இல்லை கண்ணை பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த மொமெண்ட்டை அந்த நபர் நீங்கள் யாரை பார்த்தீங்கன்னா அவர் மறக்கவே மாட்டார். அதை கனெக்ட் பண்ணிடுவார், லைஃப் லாங் அதை மறக்க மாட்டார். தவறு செய்ததில் திருத்தது வந்து ஒரு வேலையாக வச்சுக்காதீங்க. இன்ஸ்டன்ட் உங்கள் கூட இருந்தால் அவங்க தவறே செய்ய மாட்டார்கள், செய்யக்கூடாதுன்ற ஒரு உணர்வை உண்டு பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் மேக்னெட்ன்றதை வந்து ஒரு இன்புட்டை மட்டும் கொடுங்க. ஸோ தட் அவங்க தேல் பிகம் ஸோ ஸ்மார்ட். உங்கள் கூட இருந்தாலும் இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. நாலாவது, உங்களுடைய ஸ்பீச்சை இப்போ நார்மலாக பேசுறதோட உங்களுடைய பேச்சை 10% கம்மி பண்ணிங்க. நார்மலாக அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வையகம் அப்படின்னு நான் பேசுகிறேன்னா, அதுலேருந்து 10% டோனை குறைச்சி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் பேசுகிறேன் இல்லையா, அதுலேருந்து இப்போ கம்மி பண்ணி பேசுகிறேன்னா அதோடைய விளைவுகள் வேறு. நீங்களும் பண்ணி பாருங்கள், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த 4 விஷயங்கள் உங்களுக்காக நான் சொன்னது. இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன விஷயத்தோட இந்த வீடியோவை முடிப்போம். ஆஸ்திரேலியாவில் வந்து கெரி பேக்கர் அப்படின்னு ஒருத்தர் உண்டு. அவர் யாருன்னா வந்து